அர்ச்சனாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு. அர்ச்சனா நிக்சனை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அதுதான் இப்ப பேசப்படு பொருளா இருக்கு. அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஃபாலோவர்ஸ் மத்தியில என்ன பொறுத்தவரை நான் நேத்தே லைவ்ல என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். இங்க அர்ச்சனா ஃபாலோ பண்ணதுல எனக்கு எந்த பெரிய முரண்பாடும் கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டும், ஃபாலோ பண்றதுனாலே பாத்தீங்கன்னா அவங்கள மொத்தமா நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா சப்போர்ட்டர்ஸ் சில பேர் பாத்தீங்கன்னா இல்லைங்க அது ரொம்ப தப்பு, ஏன்னா இவங்க யாரை போய் ஃபாலோ பண்றாங்க, அவன் வாழ்க்கையில அவனுடைய பேச்சுல மாற்றம் இருக்கான்னா அது மாற்றம் சுத்தமா இல்லை, அப்படியே தான் இருக்கிறான். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேற வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறான். இப்போ ஸ்பேஸ்ல அவன் ரீசெண்டா பேசும்போது அங்க ஒரு பெண் வந்து மாசா இருந்துச்சு. எது மாசா இருந்துச்சு? சுருகிருவேன் அப்படின்னு சொன்னால, அது மட்டுமா சொன்னா? மூஞ்சா, அது மூஞ்சா, இதெல்லாம் ஒரு பொண்ணா, நாய் அப்படின்லாம் சொல்லிட்டு சொருகிருவேன் அப்படின்றான். இது மாசா இருந்துச்சான். எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே இது மாசா தெரியல, இது கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க ஏன் மாசுன்னு சொல்றாங்க? இன்ஃபேக்ட் அன்னைக்கு எபிசோட்லயே பாத்தீங்கன்னா கமல் சார் கண்ணை காட்டி இங்க குத்துவியா அங்க குத்துவியா அப்படின்னார்ல, அந்த பிரேக்ல பாத்தீங்கன்னா இவனே தானே சொல்லிட்டு இருந்தான், கமல் சார் இப்படி பண்ணது செம மாசா இருந்துச்சு, இதை நான் ரசிக்கிறதா இல்ல ஃபீல் பண்றதான்னு எனக்கு தெரியல அப்படின்றதுனால அந்த அளவுல தான் பாத்தீங்கன்னா அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒரு சாரி கூட பாத்தீங்கன்னா கேட்க சொல்லல. சம்மந்தமே இல்லாம அர்ச்சனாவை அடிச்சு அடியில அர்ச்சனா போய் சாரி கேட்டாங்க. இப்ப ஃபாலோ பண்றது கூட அவனை நான் ஒரு கலைஞனா பாக்குறேன் இல்ல என் தம்பியா பாக்குறேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். இவன் வினுஷா பத்தி அந்த பாடி ஷேமிங் பண்ண அந்த கமெண்ட்லயே பாருங்களேன், அது வெளியே வருது. அப்ப ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் விசித்ராவும் அர்ச்சனாவும் அட்வைஸ் பண்றாங்க. அதுல அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஒரு கோ கண்டஸ்டன்ட்டை மோட்டிவேட் பண்ற மாதிரி, சரிடா ஏதோ தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல வீடு, கேமரா முன்னாடி போய் சாரி கேட்டுரு, அதுக்கப்புறம் உன் கேம்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணி வேற மாதிரி விளையாடுனா மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா போய் சொன்ன வார்த்தை தான் பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆச்சு. திரும்ப வந்த அந்த வினுஷா பாத்தீங்கன்னா நிக்சனை கட்டம் கட்டினதை விட அர்ச்சனாவை தான் கட்டம் கட்டினாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாம போய் ஹெல்ப் பண்றது இருக்குல்ல, அது இவங்களுக்கே பிரச்சனையா முடிஞ்சிருக்கு உள்ள. அதே போல திரும்பவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. இல்ல கேம் இங்க முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்லாம் பின்னாடியே போயிட்டு செக் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அப்படிதான் நான் பாக்குறேன். அதை அவங்க ஃபாலோ பண்றதுல திரும்ப சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மக்கள் இது தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்கல்ல, அதை அர்ச்சனா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஜெயிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் போயிடாம சின்ன சின்ன விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நிக்சனே கூட வந்து என்ன சொல்றான், பிரதீப் விஷயத்துல எல்லாருமே வந்து பேக் அடிச்சிட்டாங்க, நான் வந்தேன்னா உண்மையை சொல்வேன், அங்க நாங்க ஃபீல் பண்ணது உண்மை, அதனாலதான் நாங்க ரெட் கார்டை தூக்கணும், நடந்த சம்பவத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வேன் அப்படிங்கிறான். வாடா வந்து சொல்றா அப்படின்னா இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன், சம்மந்தம் இல்லாம சில விஷயங்களை கேட்பாங்க, இன்னொருத்தரை சம்மந்தப்படுத்தி கேட்பாங்க அப்படிங்கிறான். நீ பண்ணதெல்லாம் அப்படித்தானே பண்ணிருக்கிற, நீ என்ன பண்ணியோ அது சார்ந்து தானே கேள்வி கேட்பாங்க, அதை விட்டுட்டு உன் கனவு என்னப்பா, என்னவோ ஆக விரும்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டா கேட்பாங்க. ஏன்னா இவன் வந்தான்னா நிச்சயமா ஐஷு பத்தி அங்க பேசணும். அதுக்கப்புறம் கடைசியா அக்கா கூட பண்ணால பூர்ணிமா அக்கா கூட அந்த காஜித்தனங்களை பத்தி பேசணும். முக்கியமா பிரதீப்க்கு எதிராக ரெட் கார்டு தூக்கினால அந்த சம்பவத்தை பத்தி பேசணும். இவர் பாத்தீங்கன்னா அதை பத்தி கேட்பாங்க, அதனால இன்டர்வியூ அவாய்ட் பண்றேன்றான். ஹாட் ஸ்டார்ல வேணா வந்து நான் பேசுறேன்றான். வாப்பா வந்து பேசு, இந்த தைரியமா பேசணும்ல, வந்து பேசுப்பா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த போட்டோ ஃப்ரேம்ல பிரதீப் போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது போட்டிருக்கலாம், அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெட்டவர் கிடையாது, அவர் ரொம்ப டேஞ்சர்லாம் நம்ம சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொன்னவன் தான் இவன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி பேசிட்டு அப்படியே ஸ்மால் பாஸ்க்குள்ள போயிட்டு அங்க போய் அந்தர் பல்ட்டி அடிச்சவன் தான் அந்த புள்ளி கேங் கிட்ட. அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க மத்தவங்க எல்லாம், நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் இப்ப திரும்பவும் வந்து அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறான். ஸோ அது வந்து முடியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த புள்ளி கேங்கை சேர்ந்தவங்க தான் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வாராசா உனக்கு அதான் வெயிட்டிங்கு, ஏன்னா அது போற போகல பாத்தீங்கன்னா குறைக்கிற நாய் குறைக்கட்டும் அப்படின்ட்டு கூட போலாம். இந்த நாயின்றார்ல பப்ளிக்கை பார்த்து, அந்த பப்ளிக் தான்ப்பா, அந்த நாய்கள் தான் கை தட்டுறவங்க, அந்த நாய்கள் தான் பாத்தீங்கன்னா ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது கத்துறவங்க, அவங்க தான் சொல்றாங்க தம்பி தப்பா விளையாடுறடா, தப்பா பேசுறடா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒன்றும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கிடையாது. இவனா இங்கிருந்து வரானா அப்ப இவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த முன்முடிவோடும் மக்கள்லாம் இல்ல. மக்கள் ரொம்ப ஓப்பனா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, சப்போர்ட் கூட பண்ணாங்க ஆரம்பத்துல. அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் இவர் நடந்துகிட்டாரு. கமல் சார் இந்த சீசன்ல இவன் கேரக்டரை வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டான், மக்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்துட்டோம். ஆனா கமல் சார் பாத்தீங்கன்னா மக்களின் பிரதிநிதியா அங்க நிக்கிறார்ல, அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை. குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா இந்த பொய் சொல்றது, அது வினுஷா கிட்ட ஏற்கனவே நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அடிச்சு விட்டான்.
விஜய் என்ட்ரியில கூட பாத்தீங்கன்னா, அதாவது ரீ என்ட்ரியில பாத்தீங்கன்னா அந்த டைல்ஸை உடைக்கும் போது சொல்லியிருப்பாரு, நீ பொய் சொல்றத வந்து உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. So, அந்த பொய் சொல்ற குணம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ரொம்ப சரளமா வருது தம்பிக்கு. So, அந்த மாதிரி தான் இப்ப பிரதீப் விஷயத்திலயும் பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா, இல்ல நீங்க அவனுக்கு நல்லது பண்ற அப்படின்னு போறது மூலியமா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஆனா உங்களுக்கு ஏதாவது டேஞ்சரா ஒரு விஷயத்த நிச்சயமா இழுத்து விடும். நான் டவுனா இருக்கும்போது அர்ச்சனாக்கா எனக்காக வந்து சப்போர்ட்டா பேசினாங்க, மோட்டிவேட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவும் இல்லை. அதே நேரத்துல இந்த பக்கம் வினுஷாவும் பாத்தீங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்தா எடுத்துட்டு வந்தெல்லாம் இங்க பேசினாங்க. சோ இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போறது, இந்த மாதிரி ஆளை ஃபாலோ பண்றது, கடைசியில அர்ச்சனா உங்களை எங்க எடுத்துட்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு, பாத்துட்டீங்க. திரும்ப ஏன் சிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணவங்களின் கேள்வியா இருக்கு. இந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்குல்ல. சோ மக்கள் அலர்ட் பண்றாங்க, அர்ச்சனா உஷாராய்க்கோங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.